இன்னும் ஏன் நீ இங்க இருந்து இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படணும்? நீ இங்க இருந்து உன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படலாம். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லிருக்கேன். நீ தாராளமா அவங்க கூட போல. என்னத்த சொல்றீங்க? என்ன போய் இந்த வீட்டை விட்டு நான் எப்படி அத்த போவேன்? என்னோட குடும்பம் இதான அத்த? என்ன எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்க? என்ன மன்னிச்சிருமா. இதுதான் என் குடும்பம் நீ சொல்றப்பெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தோட நலனுக்காக நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால அதை அனுமதிக்கவே முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லு, நீ தாராளமா இந்த வீட்டுல இருக்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா நீ இந்த வீட்டை விட்டு தாராளமா போலாம். ஷாலினி, நான் மரகதம் கிட்ட சொல்லி தனத்தோட பெட்டியெல்லாம் தனியா எடுத்து வைக்க சொல்லியிருந்தேனே, மரகதம் எடுத்து வச்சியா? ஏத்து வச்சிட்டேன்க்கா. ஷாலினி, போய் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். வாங்க வாங்க. ஐயா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க மக கிட்ட நான் எத்தனையோ முறை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசி பார்த்தேன். ஆனா அவ என் பேச்சுக்கு மதிப்பு தர மாதிரியே தெரியல. அதனால உங்க பொண்ண நீங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க போய் அவளுக்கு புத்திமதி சொல்லி அடுத்து ஒரு வாழ்க்கைக்கு அவ மனநிலையை தயார்படுத்துங்க. அவ அங்கேயே இருந்தா அடுத்த கட்டத்துக்கான முடிவை எடுக்க முடியாதோன்னு